பாசமுள்ள சபையோரே வணக்கம் வணக்கமுங்க பாசமுள்ள சபையோரே கூடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க ஐயா திருவள்ளூர் மாவட்டமா பம்பத்துக்குள்ளும் ஊராட்சியா திருவள்ளூர் மாவட்டமா பம்பத்துக்குள்ளும் ஊராட்சியா கோணிமேடு பக்கத்துல அழகான குட்வெல் ஸ்கூலு கோணிமேடு பக்கத்துல அழகான குட்வெல் ஸ்கூலு நாங்க படிக்க ஸ்கூலு கனவோட வாழும் ஸ்கூலு நாங்க படிக்க ஸ்கூலு கனவோட வாழும் ஸ்கூலு உள்ளத சொல்லுறோங்க ஒத்துக்கொள்ள வேணுமுங்க உள்ளத சொல்லுறோங்க ஒத்துக்கொள்ள வேணுமுங்க ஐயா ஆடுகின்ற ஆடலிலும் பாடுகின்ற பாடலிலும் ஆடுகின்ற ஆடலிலும் பாடுகின்ற பாடலிலும் சொல்லிலும் கோபம் கூடி இருக்கலாம் சொல்லிலும் கோபம் கூடி இருக்கலாம் அதுக்கு நல்ல தீர்ப்பு நீங்க தானே சொல்லணும் அதுக்கு நல்ல தீர்ப்பு நீங்க தானே சொல்லணும் அதாகப்பட்டது மகாஜனங்களே கும்பிடு போட்டாச்சு 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 நீங்க கதைக்கு வாங்க என்ன காலையில எழுந்திருச்சு காலை கடை முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போன நம்ம பையன் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணான்னு பெற்றோர்கள் பாடப்படும் கதையை கேளுங்க நேரத்தை வீணாக்கோ ஜென்சி பாருங்க ஐயா கேளுங்க அம்மா கேளுங்க அண்ணன் கேளுங்க அக்கா கேளுங்க 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 இப்படியெல்லாம் நேரத்தை வீணாக்குற நம்ம பையன் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணான்னு தெரியுமா என்ன பண்ணான்னு தொங்குறாண்டா குரங்கா தொங்குறாண்டா பஸ்ஸுக்குள்ள ஏறாம தொங்குறாண்டா ஓடுறாண்டா பின்னாடி ஓடுறாண்டா நிக்கிற பஸ்ஸ விட்டு போட்டு ஓடுறாண்டா பின்னாடி ஓடுறாண்டா இந்த ஆபத்தான விஷயத்தை பார்த்து அவனோட அப்பா அவன ஒரு அப்பு அப்பு அப்ப அப்பா வன்முறைய கையாளாதீங்க சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணிடுவேன் அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி இருக்கு உங்களை அடிக்க கூடாதுன்னு எங்களுக்கு மனம் இருக்கு ஆனா நீங்க பண்றது சரியில்லை வீட்டுக்கு போனா பெத்தவங்க தொல்ல ஆமாண்டா ராமு ஆமாண்டா சோமு இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு கொழுந்து வெத்தல போட்டா வாய் செவக்கும் வாடா மவனே இந்த ஆத்தா இன்னைக்குதான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சனா வீட்ல யார் வந்திருக்கா பாரு சொந்தக்காரன்னு பேரை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள கலவரத்தை கிளப்பிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு என்ன பண்ண காத்து இருக்காங்களோ அடடே வாங்க வாங்க என்ன வராதவங்களா வீட்டுக்கு வந்திருக்கீங்க என் பொண்ணு நீட் பாஸ் பண்ணிட்டா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன் கேட்டுக்கோடா நீட் பாஸ் பண்ணிருக்காளாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீ என்னப்பா பண்ண போற மாமானா அவனும் நீட் தான் எழுத போறான் இந்த வருஷம் கோச்சிங் கிளாஸ் கூட போறான் அடுத்த வருஷம் கண்டிப்பா நீட் எழுதி பாஸ் பண்ணி உருட்டு மவனே உருட்டு உருட்டு ஆனா அப்பா டைரக்டா அவர் தான் என்னோட கனவு அடியாத்தி இது என்ன கூத்து இந்த கிளவி வேற டைரக்டரா நம்ம குடும்பத்துல அதெல்லாம் யாரும் ஆனதே இல்லையேப்பா மாமா நீங்க வேற அந்த ஸ்கிரீன்ல நம்ம படத்தை போட்டு அது கீழே டைரக்டட் பை பிரதீப்னு வரும்போது ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா தனி சுகம் தம்பி கீழே இறங்குப்பா கீழே இறங்குப்பா அப்பா சினிமாலாம் நம்ம
வீட்ல பேச வேண்டிய பேச்சாப்பா? ஆனா அதானப்பா என்னோட ட்ரீமே. எழுதுறதெல்லாம் ஹாபியா மட்டும்தான்ப்பா வச்சுக்கணும், கரியரா மாத்தணும் ட்ரை பண்ணக்கூடாது. மாமா சொல்றது கேளு. மாமா பண்ண பாரு நீட் எழுதி பாஸ் பண்ணிருக்கா, அத்தை பையனை பாரு ஜே எழுதி பாஸ் பண்ண போறான். நீயும் தான் இருக்கே, ஒழுங்கா அந்த ரீல் சுத்துற கண்ணால தூக்கி போட்டு படிச்சு உருப்படுற வழியை பாரு. அப்படி போடு அருவாவ. இருவும் தலையில போடுறேன் பாறாங்கல்ல. பெத்தவங்க பேச்ச கேட்டு வாழ்க்கையில உருப்படுற வழியை பாருப்பா. பூம் பூம் பூமர், பூம் பூம் பூமர். இததான் பூமர்னு சொல்லுவாங்களா? ஏதாவது பண்ணி வாழ்க்கையில முன்னேறலான்னு பார்த்தா கால் வைக்கிறடெல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறீங்களேப்பா. வீட்டுக்கு போனா பெத்தவங்க சொல்ல ஆமாண்டா ராமு ஆமாண்டா சோமு, வீட்டுக்கு வர ரிலேஷன் சொல்ல ஆமாண்டா ராமு ஆமாண்டா சோமு. ஹே ப்ரோ, இதுதான் 12th கடைசி நாள். போன வாட்டி தான் பிளான் பண்ண மாதிரி போக முடியாம போயிடுச்சு. இந்த வாட்டியாச்சும் எப்படியாச்சும் போகணும். ஐயையோ வெளியே வா. இதெல்லாம் எங்க வீட்ல போய் சொன்னா எங்க வீட்ல வேர்ல்டு வார் 3 வந்துரும். அப்புறம் உங்க கூட ஒரு நாள் சாப்பிட வந்த குத்தத்துக்கு எங்க வீட்ல ஒரு வாரம் சோறு பண்ண மாட்டாங்க. வாட் ப்ரோ, திஸ் இஸ் அண்டால் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங், வெரி வர்ஸ்ட் ப்ரோ. போன வாட்டியும் இப்படி தான் சொன்னேன், உன்னால தான் போக முடியாம போச்சு. இந்த வாட்டியும் இப்படியே சொன்னா எப்படி ப்ரோ? நீ போய் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டு பாரு. அம்மா அம்மா இது அம்மா 12th கடைசி நாள். இந்த வாட்டியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வருமா ப்ளீஸ்மா. எதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ போ. அப்பா எதுவா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோமா. நான் என்ன பேசவே இல்லையப்பா. அதான் சொல்லிட்டேன்ல, எதுவா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. நான் இப்போ யார்கிட்ட தான்ப்பா போய் கேட்கறது? ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியல. சரி வேற வழி, அம்மா கிட்டே போய் கேட்போம். அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா அப்பா உங்ககிட்ட தான்மா கேட்க சொன்னாங்க. என்ன சொல்லிட்டு இருந்த? அதான் சொன்னேனேம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன்னு. சரி, எங்க போற, எப்ப போற, யாரெல்லாம் போறீங்க, எத்தனை பேர் போறீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க, எத்தனை மணிக்கு வருவ, என்ன ட்ரெஸ் போட போற, ஃபர்ஸ்ட் எதுக்கு போற? அம்மா அம்மா என்னம்மா லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. பாத்தியா இப்பவே எதிர்த்து பேச ஆரம்பிச்ச. நான் என்ன பேசவே இல்லையம்மா. நீ போகவே வேணாம் போ. அட அவங்க கடக்குறாங்க ப்ரோ, வா ப்ரோ நம்ம போலாம். ஒழுக்கமான வீட்டுக்கு இணையான பள்ளியும் கிடையாது, நல்ல பெற்றோர்களுக்கு இணையான ஆசிரியரும் கிடையாது. இப்படியெல்லாம் ஜாலியா இருந்த நம்ம பையன் காலையில ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்காததுனால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு? அது ஏன் மேம் அவன் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான்? எங்க மேம் உங்க பையன் கிளாஸ்ல இருந்தா தானே பாதி நேரம் கிரவுண்ட்லயும் மீதி நேரம் கேண்டீன் வாசல்லயும் நிக்கிறான். நீங்க ஏன் மேம் அவனை அமிச்சிங்க? கிளாஸ் ரூம்குள்ள உட்கார வச்சு பாடம் எடுத்திருந்தாலே அவன் 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருப்பான்ல. மேம் பொறுமை, இவனை பத்தி எல்லாத்தையும் பிடி சார் சொல்வாரு. டேய் தம்பி, இவங்க தான் உங்க அம்மாவா? ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்ப்பா. ஏன் சார் ஸ்போர்ட்ஸ்ல பிரச்சனையா? இப்பதான் படிப்புல ஒழுங்கா இல்லைன்னு கேட்டுட்டு வந்தேன். அதெல்லாம் இல்ல மேம், உங்க பையன் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட், ரிலேல கேப்டன், இவனை மட்டும் ட்ரைனிங் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நேஷனல் டீமுக்கு கூட போலாம் மேம். நேஷனல் லெவலா? இவன் மார்க்கை பார்த்ததுன்னு இனிமே அவனுக்கு ப்ராக்டிஸே இல்லை. வெறும் மார்னிங் டியூஷன், ஈவினிங் டியூஷன், சண்டே ஸ்பெஷல் டியூஷன் மட்டும்தான். ஒரு வாட்டி சான்ஸ் தாங்கம்மா, நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ட்ரைலாம் இல்லை, ரிசல்ட் வேணும், கப் இல்லை, மார்க் வேணும். படிப்பை தவிர மீது எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான். உனக்கு நான் எப்போவுமே பெஸ்ட்டு தான் தருவேன், அது மட்டும் நீ கேட்டால் போதும். குழந்தைங்க அவங்க பெத்தவங்களோட கால்தரங்களை பின்பற்றி தான் நடக்கிறாங்களே, அதனால அவங்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டியது பெத்தவங்களோட கடமை மட்டும் இல்ல, அதுதான் சமுதாயத்தோட எதிர்காலமே. இப்ப எல்லாம் திறமையா இருக்கிற நம்ம பையன் அதுல ஃபோக்கஸ் பண்ணாம ஒழுங்கா படிக்காம என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணானே? திறமைகளை வச்சுக்கிட்டு ஊரை சுத்துறான், தினமும் ஊரை சுத்துறான். வீட்டுக்கு தெரியாம கட்டடிக்கிறான், ஸ்கூல்ல கட்டடிக்கிறான். சினிமாவை பார்த்துப்புட்டு சீரழிகிறான், வேகமா சீரழிகிறான். ரியல் வேறுபாடு தெரிய மறுக்கிறான், ஐயோ புரிய மறுக்கிறான். பெற்றவங்களை மதிக்காம கெட்டு போகிறான், பிஞ்சில பட்டு போகிறான். இவையெல்லாம் தப்புன்னு தெரிய மறுக்கிறான், சொன்னா எதிர்த்து பேசுறான். வர வர நீ சரியே இல்லடி, எப்ப பாரு டல்லாவே இருக்க. சரியா மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற, இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. இப்படிதான் என்ன சொன்னாலும் அமைதியாவே இருக்க வேண்டியது, இல்லைன்னா இந்த போனையே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அம்மா பேசாத சொல்லு. உங்களுக்கு வேணும்னா இது ஜஸ்ட் ஃபோனா தெரியலாம், ஆனா இந்த ஃபோன் இல்லைன்னா எங்களால் இந்த உலகத்தையே தெரிஞ்சுக்க முடியாது. இந்த போனை தாண்டி வெளியே ஒரு பெரிய உலகமே இருக்கு, அதையும் வந்து பாரு. நீங்க காட்டுற அந்த உலகத்தோட இந்த ஃபோன்ல இருக்கிறது தான் ரொம்ப பெருசு. ஒழுக்கம் தான் வேணும், ஒழுக்கம் இருந்தாதான் அன்பா பேச தோணும்.
அப்படி உன்கிட்ட சத்தம் போட்டாலும் பொறுத்து கிட்டாதான் சக்சஸ் வந்து சேரும். இத நீ ஏத்துக்கணும், டிசிப்ளின் கத்துக்கணும், பெத்தவங்க மனச கொஞ்சம் குளிர வச்சு பாரு. இப்படியெல்லாம் பாட்டு பாடி அவனை உருப்பட வைக்கலான்னு நினைச்சா அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா? என்ன கேட்டான்னு? வணக்கம், இது பேசினா தப்பு, பேசலனா பெரிய தப்பு. வாங்க மக்களே, சண்டை மூட்டி விடுவோம். நாங்க மத்த பேரண்ட்ஸ் மாதிரிலாம் இல்ல மேம். எங்க பசங்க எங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மேடம் இது ஆக்ஷன், மேடம் இது ஆக்ஷன், நம்பாதீங்க. மேம் அப்பா நான் எப்போ ஃபோன் பார்த்தாலும் வாங்கி செக் பண்றாரு. இதுதான் இவங்க ஸ்பேஸா? ஐ நீட் மை ஓன் ஸ்பேஸ். ஸ்பேஸா? விண்வெளியில இருக்குமே அதுவா? வீட்டுக்குள்ள எப்படிமா ஸ்பேஸ் கிடைக்கும்? ஸ்பேஸ் இவங்களுக்கு ஸ்பேஸ். இந்த மேடம் ராத்திரி 11 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க மேடம். இந்த உலகத்துல இருக்குது ரெண்டு ஸ்பேஸ் தான். ஒன்னு கல்பனா சாவ்லா போன ஸ்பேஸ், இன்னொன்னு நீங்க இருக்கிற மென்டல் ஸ்பேஸ். பாஸ்வேர்ட் போட்டு மறைக்க நீங்க என்ன இன்டர்நேஷனல் ஸ்பையா? நீங்க அந்த காலத்துல பட்ட கஷ்டத்தை ஏன்பா இப்ப வரைக்கும் எங்களுக்கு இஎம்ஐ மாதிரி ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க? எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்க விட சொல்லுங்க மேடம். கேக்குறாரு உங்க பையன், என்ன சொல்றீங்க? ஃப்ரீயா விடா? இவங்களுக்கு ஃபீஸ்ல இருந்து ராத்திரி பகல தூங்காம கொல்லாம இருக்கனே. அந்த காலத்துல நான் எப்படி இருந்தா தெரியுமா? ஆரம்பிச்சிட்டாங்கடா அந்த காலத்துல. நாங்க நகை 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. நீங்க போனை பாக்குறீங்க, ஆனா உங்க பக்கத்துல இருக்க பாசத்தை பாக்குறீங்களா? உங்களுக்கு டேட்டா முக்கியமா இல்ல உங்க பாசம் முக்கியமா? மதர் சென்டிமெண்ட் டேட்டா மேல இருக்கிற பாசம் அம்மா மேல இல்லையே. மா ஸ்டாப் பீயிங் டாக்ஸிக். ஓகே, இது 2026. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? நீங்கள கேள்வி கேட்க வச்சிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது என் டைலாக். பாத்தீங்களா மக்களே, வாழ்க்கை ஒரு வட்டம். நீங்க இங்க கேக்குற நீங்க ஃப்ரீடம், நாளைக்கு உங்க பசங்க கேட்பாங்களே. பெத்தவங்கள மட்டும் குறை சொல்ற நீங்க என்னைக்காச்சும் அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அம்மா என்ன மட்டும் ஃபோன் பார்க்காத டிவி பார்க்காதன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க, ஆனா அப்பா மட்டும் ஜாலியா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்னமா உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்க? உங்க அப்பா படுற கஷ்டம்லாம் தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் போலியே. அப்படி அவர் என்ன கஷ்டப்படுறாரு? ஜாலியா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்ன உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்ற அவ்வளவுதானே? உங்க அப்பாவே கூப்பிடு, அவர் கஷ்டத்தெல்லாம் கேட்கலாம். நான் இப்போ உங்க 2 பேர்கிட்டயும் சில கேள்வி கேட்பேன், அதை அனுபவிச்சவங்க மட்டும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. 10 வயசுல சொந்தமா சைக்கிள் வச்சுட்டு இருந்தவங்க யாரு? சின்ன வயசுல படிக்காம குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போனவங்க யாரு? அடிக்கடி ஹோட்டல் போய் சாப்பிடுறவங்க யாரு? 10 வயசுல அடிக்கடி ட்ரிப்பு போனவங்க யாருப்பா? மதியம் சாப்பாடு சாப்பிட மட்டுமே ஸ்கூலுக்கு போனவங்க யாருப்பா? அப்பா நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாம நான் வேற நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா. பரவாயில்லம்மா, நான் பட்ட கஷ்டம் நீயும் படக்கூடாதுன்னு தான் அவனை ஃபோன் பார்க்காத டிவி பார்க்காதன்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறத கேட்டு இப்பயாவது வாழ்க்கையில் உருப்புற வழியை பாரு. பெற்றோர்கள் என்பவர்கள் நம்மை வடிவமைக்கும் சிற்பிகள். அவர்களை மறப்பது என்பது நம்முடைய வேரை மறப்பதற்கு சமம். பெற்றோர்களின் அறிவுரை நம் வாழ்வை செதுக்கும் ஒளி. அதனை புறக்கணித்தால் நம் எதிர்காலமாகும் கேள்விக்குறி. பெற்றவங்க நமக்காக செய்யற தியாகம் விலை மதிப்பற்றது. அதை புரிஞ்சுக்காதவங்க மனித பிறவியே இல்லை. பெற்றவங்க சொல்ற அறிவுரைலாம் வெறும் வாய் வார்த்தைலங்க, அது அவங்களோட அனுபவம். அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அதுதான் நம்ம எதிர்காலத்தை செதுக்க போற பொக்கிஷம். வெறும் மார்க்குக்காக மட்டும் படிக்காதீங்க, உங்க பெத்தவங்களோட கனவுகளுக்காகவும் சேர்த்து படிங்க. அதான் உண்மையான வெற்றி. பெற்றவங்க சொல்கிற அறிவுரையை வெறும் காதால மட்டும் கேட்டுட்டு இல்லாமல் மனசால உணரணும். அப்போதான் வாழ்க்கை மாறும். அதனால இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க, படிக்க போறவங்க, படிச்சு முடிச்சவங்க எல்லாரும் பெத்தவங்க சொல்றதை கேட்டு வாழ்க்கையில உருப்படணும்னு குட்வார்டியன் சார்பா கேட்டுக்கொள்கிறோம். சாமியோ போதுமான அறிவுரை போதும், எல்லாரும் போய் படிக்கிற வேலையை பார்ப்போம்.
இந்த நாடகம் இங்க முடியலாம், ஆனா மெசேஜ் இங்க முடியல. ஜென்சிக்கு ஃப்ரீடம் தேவையில்லை, பேரண்ட்ஸ் கூட கான்வர்சேஷன் தான் தேவை.